இயேசுநாதர் ஏற்படுத்தவில்லை. இஸ்லாம் முகமது நபி காலத்திலே உண்டாக்கப்பட்டது. இஸ்லாத்தினுடைய அனைத்திற்கும் பொறுப்பாளி முகமது நபி என்று சொல்லி முதல் இடத்தில் யாரை கொண்டு வர்றான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டா நிப்பாற்றான்னு சொன்னா, அப்ப உலக மக்களுடைய பார்வையெல்லாம் எப்படி இருக்குது? இவர் மாதிரி ஒரு ஆள் கிடையாதுங்கிறான் எல்லாரும். நபிகள் நாயகத்தினுடைய வரலாறை படிச்சு பார்த்தவன்லாம் உலகம் தோன்றியதிலிருந்து இன்று வரைக்கும் யாருக்கு வரலாறு இருக்கிறதோ அவ்வளவு பேர் வரலாறையும் பொறுக்கி எடுத்து இவர் தான் ஃபர்ஸ்ட், இவர் தான் முதலிடம் என்று கொடுக்கிறோம். நம்ம எந்த நிலையில வைக்கிறோம்? அவங்கள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகமெல்லாம் முதலிடத்தில் வைத்து போற்றுகிறது. அவங்களுடைய வழிவந்தவர்களாக சொல்லிக் கொண்டிருக்கிற நாம அவங்களுக்கு கொடுத்திருக்கிற இடம் என்ன? இடமே இல்லை உங்களுக்கு. நம்ம சமுதாயத்தில் நபிகள் நாயகத்துக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லை. அவர்களுக்கு மீலாது விழா கொண்டாடுவோம், அவங்க பேரை கேட்டவுடனே ஸலவாத்து சொல்லுவோம், அவங்கள பத்தி யாராவது தரக்குறையா பேசினா பெரிய பயங்கரமா கோவப்பட்டு சில வேலைகளை செய்வோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போற்றுவது மதிக்கிறது என்ன? அவங்கள உண்மையில ஒரு ஆளை போற்றுவது என்ன? அவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டு நடக்கிறது தானங்க ஒருத்தரை போற்றுவது. ஒரு ஆளை மதிக்கிறத என்ன? அவர் என்னவெல்லாம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாரோ அதன்படி நீங்க நடந்தீங்க என்று சொன்னா அவரை மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் தூதராகிய என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும், என்னை பின்பற்றுவதற்கு தான் அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான் என்று நபிகள் நாயகத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகான முன்னுதாரணம் முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது. முன்மாதிரினா என்ன? நம்ம எதை செய்ய போனாலும் அவர் எப்படி செஞ்சார்னு பார்க்கணும். சும்மா ரசூல்லா ஆஹா ஓஹோ மேடை போட்டு புகழ்ந்தா ரசூல்லாவை புகழ்ந்தது ஆயிருமா? ரசூல்லா மதிச்சது ஆயிருமா? அவங்களுக்காக நோட்டீஸ் செஞ்சு ஒட்டுனா ரசூல்லாவை புகழ்ந்தது ஆயிருமா? கண்டிப்பாக ஆகாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்ப மதிக்கிறது ஆகும்னு சொன்னா, அவங்களை எதுக்கு அல்லாஹ் அனுப்புனானோ அதுக்கு அவங்கள பயன்படுத்தணும். எதுக்கு அவங்களை அனுப்புனா? ஒவ்வொன்னையும் செஞ்சு காட்டி சொல்லி காட்டி இப்படித்தான் நீ அதை வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இப்ப நம்முடைய ஒவ்வொரு செயலையும் பாருங்க. நபிகள் நாயகம் காட்டிய தூய்மையான வழி என்ன, நம்ம போய்கிட்டு இருக்கிற வழி என்ன, இதை ஒவ்வொன்றா ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு நபிகள் நாயகத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு தெல்ல தெளிவா நமக்கே தெரிஞ்சு போயிடும். அப்படி இருக்கு நம்மளுடைய நிலைமை. பேருக்கு நபிகள் நாயகத்தை சொல்றமே தவிர எல்லா வகையிலும் நபிகள் நாயகத்துக்கு நம்ம எதிராகத்தான் போறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய ஒரு வழி என்னன்னு சொன்னா, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவர்கள் எந்த வகையிலையும் வீண் விரையும் பொருள் விரையும் ஆடம்பரம் இதெல்லாம் செய்யக்கூடாது. இது அவங்க வாழ்க்கை, அவங்க காட்டின வாழ்க்கையுடைய முக்கியமான சாராம்சம். நல்லா சாப்பிடலாம், நல்லா பருகலாம், எந்த ஒன்றையும் விரயமாக்க கூடாது, ஆடம்பரம் கூடாது. இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்திலையும் கொண்டு வந்தார்கள். இந்த ஆடம்பரம் அனாச்சாரம் கூடாது என்பதை ஒவ்வொரு மட்டத்திலையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். என்னெல்லாம் கொண்டு வந்தார்கள்? எங்க மனுஷன் ஆடம்பரம் செய்வான், இது கூட ஆடம்பரம் தான், இது கூட கண்டிக்கத்தக்கதுதான். இஸ்லாத்தின் பெயரால் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில் கூட இதை பார்க்கும் பொழுது ரொம்ப ஓவராக எல்லை மீறிய அளவுல இந்த நிகழ்ச்சியில் கூட நீங்கள் ஆடம்பரம் செய்திருக்கிறீர்கள். இது நபிகள் நாயகம் விரும்பக்கூடிய ஒரு செயலா? இவ்வளவு விளக்குகள் தேவையா? இவ்வளவு தோரணங்கள் கொடிகள் தேவையா? இது ரசூலுல்லாஹ்வை மதிக்கிற ஒரு முறையா? கல்யாண காட்சியில எளிமையா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க காட்டுற வழியில இவ்வளவு ஆடம்பரம் இருந்தால் இது அல்லாஹ் ஒத்துக்குருவானா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் கத்துக்கொள்ளுங்க. எந்த ஒரு கட்டத்திலையும் நாங்கள் பொருளை விரயம் பண்ண மாட்டோம், காசை நாசமாக்க மாட்டோம், நல்ல பணிக்குத்தான் செலவு செய்வோம், தேவைக்கு அதிகமாக சல்லி காசையும் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம்னு நீங்க உங்க வாழ்க்கையை மாத்திக்கிறலன்னு சொன்னா நீங்க இந்த தூதர் காட்டிய தூய வழியில இல்லைன்னு அர்த்தம். இப்ப நம்ம எடுத்துக்கிறோமே,
ஒரு மனுஷன் எங்கெல்லாம் இந்த காசை விரயம் பண்ணுவான்? குடும்ப விழாக்கள்ல தான் விரயம் பண்ணுவான். சாதாரணமாக கஞ்சனா இருக்கிறவங்க கூட அவன் வீட்டுல கல்யாணம் வரும்போது வள்ளல் ஆயிடுறான். பாக்குறீங்களா? 10 காசு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அவன் மௌன கல்யாணம் வருதுன்னு வைங்க, 5 லட்சம் ரூபாய்க்கு பந்தல் போடுவான். 5 பைசா நேற்று வரைக்கும் கொடுக்காதவன். அப்ப கஞ்சம் கூட காசை எங்க வாரி இறைக்கிறான்? விழாக்கள், சமூகத்தில் சில விழாக்களை ஏற்பாடு செய்யும் பொழுதெல்லாம் அவன் காசு பணத்தை அள்ளி இறைக்கிறான். நபிகள் நாயகம் இன்னைக்கு நம்ம என்னென்ன விழா பண்றோம்? குழந்தை பிறந்தா விழா, பேர் சூட்டுறதுக்கு விழா, சுண்ணத்து பண்றதுக்கு விழா, பெண் குழந்தைகள் பருவ வயசுக்கு வந்தால் விழா, திருமணத்திற்கு விழா என்று வீடு கட்டுறதுக்கு விழா, இப்படி ஏதாவது ஒரு சம்பவங்களை வைத்துக் கொண்டு விழா என்ற பெயரில் பொருளாதாரத்தை அதிகமாக வாரி வீணாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பேர் வைக்கிறதுக்குன்னு ஒரு விழா நடத்துறீங்களே, சும்மா பேர் வைக்கிறது கிடையாது. இந்த சமூகத்தில் என்ன நடக்குது? ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக வேண்டி பல லட்சங்கள் செலவு செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அதுக்கு பத்திரிகை அடிக்கிறார்கள், அதுக்கு விருந்து வைக்கிறார்கள், அதற்கு பாரதூரமான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். இது எந்த அளவுக்கு ஆகுதுன்னு சொன்னா, ஏழை பாலம் இருப்பான அவனும் நம்ம இப்படி செய்யணுங்கிற நிலைக்கு தள்ளப்படுறான். எல்லாரும் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவனும் வசதி படைச்சவனு திமிரு பிடிச்சு போய் இந்த மாதிரி அவன் விரயம் பண்ணக்கூடிய நேரத்தில் ஏழை என்ன நினைக்கிறான்? நம்மளை இப்படிதான் பேர் வைக்கணும், இல்லைன்னா இந்த சமூகத்தில் நமக்கு மரியாதை இருக்காது, இந்த சமூகத்தில் நாமும் ஒருவனாக இருக்க வேண்டுமானால் கடனையாவது வாங்கணும், வட்டிக்காச்சும் வாங்கணும், வீட்டையாவது விற்கணும், அல்ல பிச்சையாவது எடுக்கணும், இதை கிராண்டா நடத்தியாகணும் என்கிற நிலைமைக்கு வர்றானா இல்லையா? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உருவாக்கின சமூகத்துல இந்த மாதிரி பேர் சூட்டுறதுக்கு காசு பணம் செலவாகிற மாதிரி ஒரு வழியை காட்டினாங்களா? இல்ல, சும்மா அவங்கவுங்களே பேரை வச்சுக்கிற வேண்டியதுதான். பேர் வைக்கிறதுக்கு சடங்கு இல்ல, பேர் வைக்கிறதுக்கு பங்கன் இல்ல, பேர் வைக்கிறதுக்கு விருந்து இல்ல, பேர் வைக்கிறதுக்கு பத்திரிகை அடிக்கிறது இல்ல, சும்மா அவங்கவுங்களுக்கு பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிற வேண்டியதுதான். இப்ப நான் கேட்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் 4 பொம்பளை பிள்ளையை கொடுத்தான். இந்த 4மே நபி ஆகுறதுக்கு முந்தி உள்ளது, அதனால விட்டுருவோம். எப்படி பேர் வச்சாங்கிறது நமக்கு தேவையில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்று நியமிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு பேர பிள்ளை எல்லாம் கொடுத்தான். ஒரு ஆம்பளை பிள்ளை இப்ராஹிம்ங்கிற ஒரு ஆம்பளை பிள்ளையும் கொடுத்தான். நபி ஆன பிறகு, நபி என்ற அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்தஸ்தை பெற்ற பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்தான், இப்ராஹிம். இந்த இப்ராஹிமுக்கு நபிகள் நாயகம் எப்ப பேர் வச்சாங்க? யாருக்குமே தெரியாது. ஏன் தெரியல? அது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கல. ஏன் தெரியல? நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தாடியில எத்தனை நரைமுடி இருக்குது என்பதெல்லாம் ரெக்கார்டு இருக்கிறது. சிரிச்சா அந்த பல்லு எப்படி இருக்கும் அதுக்கு ரெக்கார்டு இருக்கிறது. பேசும்போது கைகளை அசைத்தால் அந்த விரல் எப்படி இருக்கும் அதுக்கு ரெக்கார்டு இருக்கிறது. நடந்தா எப்படி இருக்கும், உட்கார்ந்தா எப்படி இருக்கும், இப்படி நபிகள் நாயகத்தை அணு அணுவாக அங்கம் அங்கமாக சஹாபாக்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுவதற்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அதுக்கு காசு பணத்தை செலவழிச்சு அதுக்கு விருந்து போட்டு அது ஒரு சுமையான ஒரு காரியமாக ஆக்கி இருந்தால் அது ரெக்கார்ட்ல இருந்திருக்குமா இல்லையா? அப்ப நபிகள் நாயகத்தினுடைய மகன் இப்ராஹிம் என்ற பெயர் வச்சாங்கன்னு தெரியுமே தவிர அந்த பேர் எப்ப வச்சாங்கன்னு தெரியாது. ஏன்? அது சும்மா ரகசியமா வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அது ஊரை அழைச்சி செய்ய வேண்டிய ஒரு காரியம் இல்ல. அவங்களுக்கு பேரப்பிள்ளை இருந்தாங்கல்ல, ஹசன் இருந்தார்ல, ஹுசைன் இருந்தாங்கல்ல, ரசூலுல்லாஹ் தாத்தாங்கிற முறையில பேர் வச்சிருப்பாங்க.